ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸும் ஒரு சூப்பும் பார்க்க போகிறோம். குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட்டர் கார்ன் மசாலா செய்யலாம். இதுக்கு ஒரு பட்டர் கார்னை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரித்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை பிரிக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்வேன். ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு எடுத்துருங்க. இந்த ஸ்பூனை வச்சுட்டு இந்த கார்னை ஃபுல்லாக எடுத்துருங்க ஒரு லைனை. அடுத்து நீங்கள் கையில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். கார்ன் முழுசாக அழகாக வரும், உடையாமல். ஃபஸ்ட்டு மட்டும் ஸ்பூனை வச்சு எடுத்துட்டிங்கன்னா அடுத்ததெல்லாம் அழகாக முழுசாக வந்துடும். இப்போ நம்ம கார்னை பிரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ தயார் பண்ணிக்கலாம். அந்த கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டது. இப்போ பட்டர் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு இப்போ கார்னை போட்டுருங்க. கார்ன் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் பிடிக்குன்னா அவ்வளோ போட்டுக்கோங்க. சில்லி பவுட்ரு போட்டுட்டு அதோடு உப்பு சால்ட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணட்டும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் ஆகிட்ட உடனே இதில் நம்ம பெப்பர் பவுட்ரு, மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகுத்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் சூடு அதில் நல்லா ஏறி மசாலாலாம் நல்லா ஏறின பிறகு இந்த மாதிரி ஆன பிறகு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து கார்ன் சூப்பு, ஹோட்டல்லலாம் போய் நம்ம சாப்பிட்றோம்ல, கார்ன் சூப்பு, கார்ன் மஷ்ரூம் சூப்பு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இதுவும் நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிட முடியும். வீட்டிலே செய்யலாம், பார்க்கலாம். இப்போ அதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த 2 ஸ்பூனுக்கு 1 கப் சூப் வரும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சூப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமும் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். திக்கான பிறகு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சாச்சு. இப்போ பட்டர் போட்டுட்டு இதில் பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பூண்டு ஒன்று நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு இதில் நம்ம காளானை சேர்த்துக்கலாம். காளான் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கார்ன் மட்டும் இருந்தாலும் கார்ன் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஸ்வீட்கார்ன் தான் 2மே செஞ்சுருக்கேன். ஸ்வீட்கார்ன் செம்மையாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியில் போனால் அதான் சாப்பிடுவோம். ஸ்வீட்கார்ன் கொஞ்சோன்னு எடுத்து வேக வச்சது தான் நான் போட்டிருக்கேன். வேக வைக்காது போடாதீங்க, வேக வச்சதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்ன் பவுடரையும் சேர்த்துக்கோங்க, சோள மாவு பவுடரையும் சேர்த்துக்கோங்க, தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்தேன். 1 கப் சூப் வந்துடும். நல்லா தாராளமாக 2 பேர் குடிக்கலாம். நான் அந்த 2 ஸ்பூனுக்கு இது மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியை கலந்து அதோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கூட சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்குன்னா பால் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு இதில் தேவையான அளவு உங்களுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இதில் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கோஸு எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா திக்காயிருச்சு சூப்பு. இப்போ கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு அதில் கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா சுட சுட இந்த சூப்பை குடிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, குட்டீஸுகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.